தற்போது பதட்டமான சூழல் நிலவுவதால் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகத்திற்கு இப்போது வர வேண்டாம், வேறு ஒரு சூழலில் அவர் வந்தால் பேசிக்கொள்ளலாம் என்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் DK சிவகுமார் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன? உண்மையிலேயே கர்நாடகத்திற்கு 3ஆம் தேதி செல்வதற்கு விஜய் அவர்கள் இருந்தாரா? வெளிப்படையாக அதை தெரிவித்திருக்கிறாரா? இந்த அரசியலுடைய பின்னணிகள் என்ன? கர்நாடகா எந்த மாதிரியான நடவடிக்கைகளை, குறிப்பாக மேகதாது அணையை கட்டுவதற்கு தமிழகத்திற்கு நீரை தராமல் இருப்பதற்கான என்னென்ன வேலைகளை செய்கிறது? அதற்கு எதிராக தமிழகத்தினுடைய வாழ்வாதாரத்தை, ஜீவாதாரத்தை பாதுகாப்பதற்காக தமிழக அரசு, தாவேகா அரசு, விஜய் அவர்கள் எந்த மாதிரியான முயற்சிகளை இதுவரைக்கும் செய்திருக்கிறார்? பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது, பார்ப்போம் காணொலியில். 2 மிக மிக முக்கியமான சிக்கல்கள். ஒன்று, வழக்கமாக ஆண்டுதோறும் கர்நாடகத்திலிருந்து குறுவை சாகுபடிக்காக திறந்துவிடக்கூடிய நீர் இன்னுமே திறந்து விடப்படவில்லை. அதற்கான முயற்சிகளை தமிழக அரசு, புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அரசு செய்ததா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அரசு தரப்புல இதற்கான என்னென்ன விஷயங்களை செய்தோம் அப்படிங்கிறது வெளிச்சத்திற்கு வரவில்லை, வெளிவரவில்லை. குறிப்பாக 20 மாவட்டங்கள் தமிழகத்தில் நீராதாரத்தை பெறக்கூடிய ஒரு விஷயமாக இந்த காவிரி நதி நீர் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 10 மாவட்டங்கள் நேரடியாக இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிறது. காவிரி நீரை மட்டுமே நம்பி விவசாயத்தை செய்யக்கூடிய மாவட்டங்களாக தமிழகத்தினுடைய 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழகத்தினுடைய பாதி அளவுக்கு நிலப்பரப்பு வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. வழக்கமாக இந்த கால அளவில் பெய்யக்கூடிய மழை பெய்யவில்லை. ஆனாலும் கர்நாடகத்திலிருந்து நமக்கு தரக்கூடிய உரிமையான நீர் இந்த ஆண்டு தரப்படவில்லை. காவிரி ஒழுங்காற்று ஆணையம் சொல்லி இருக்கிறது 3500 கன அடி நீரை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. இந்த 15 நாட்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா கர்நாடக அரசு தண்ணீரை தரவில்லை. 3 கன அடி நீர் அளவிற்கு மட்டும்தான் அவர்கள் திறந்து விட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கிற சொற்பமான நீர் மட்டும்தான் காவிரியிலிருந்து வந்திருக்கிறது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு மிக மிக முக்கியமான பிரச்சனை, காலகாலத்திற்கும் நம்மை பேரிடியில் தள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது மேகதாது அணை பிரச்சனை. கடந்த ஆட்சியில் இருந்த திமுக இதை கடுமையாக எதிர்த்தது. இதை நீதிமன்றத்திற்கு போனது. அவங்க இந்த வேலைகளை இதுவரை ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னதெல்லாம் பார்த்தோம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கர்நாடகத்தில் மேகதாது அணையை கட்டியே தீருவோம் அப்படிங்கிற ஒரு தீவிரமான நடவடிக்கையை DK சிவகுமார் அவர்களுடைய ஆட்சி இப்போது செய்து கொண்டிருக்கிறது. அங்க நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் நமக்கு பார்த்தா தெரியும். இது உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனையாக காலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் அங்க பல்வேறு அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறது. இப்படி மிகப்பெரிய சிக்கல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில இங்க புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இது குறித்து ஏதாவது பேசினாரா? அரசு தரப்புல இதற்காக ஏதாவது விளக்கம் தரப்பட்டதா அப்படின்னா எந்த விதமான விளக்கம் தரப்படவில்லை. குறிப்பாக சட்டமன்றத்தில் மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதை தாண்டி இந்த அரசாங்கம் ஏதாவது செய்ததா அப்படின்னு சொன்னா அது இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கவனத்தில் வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து இங்க ஆட்சி பொறுப்பில் இருந்த பல்வேறு அரசுகள், அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கடந்த ஆட்சியில் இருந்த MK ஸ்டாலின் அவர்கள் வரை இந்த கர்நாடக நீருக்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள், நீதிமன்றங்களை நடத்தி இருக்கிறார்கள், ஒன்றிய அரசை வலியுறுத்தி இருக்கிறார்கள், ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அழுத்தத்தை காவிரி நீர் விஷயத்தில் இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை. அதுபோல இந்த மேகதாட்டு அணை விஷயம்
விஷயத்துல வந்து புதிதாக கட்ட இருக்கக்கூடிய இந்த விஷயத்திலையும் தமிழக அரசு சொல்லும்படியான ஒரு அழுத்தமான நடவடிக்கையை இதுவரையும் எடுக்கவில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள், விவசாய சங்கங்கள் வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அரசாங்கம் வந்து உறுதியான நடவடிக்கைகள்ல இறங்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து தமிழக முதல்வர் அவர்கள் கூட்ட வேண்டும் அப்படிங்கறது சொல்லுது. அதாவது கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காவிரி நீர் சம்பந்தமாக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுபோல வந்து இன்றைய முதலமைச்சர் ஜனநாயகன் திரைப்படம் நடிச்சிருக்கிறாரு. அந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய போஸ்டர்கள் எல்லாம் கிழிக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஆட்சியிலுமே வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய படங்களை நம்ம கிழிச்சதை பார்த்தோம். இதற்கு முன்னால காலகாலமாக இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாய் இன்னுமே திறக்கவில்லை. இத்தனைக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து கர்நாடகத்தை சார்ந்தவர், தமிழகத்தின் சார்பாக டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருந்து கொண்டிருக்கிறாரு. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஜனநாயகன் திரைப்படம் நல்ல வசூலாகட்டும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இவங்க அமைதியாக இருந்தாங்களா? ஏற்கனவே அதை பற்றிய ஒரு செய்தி வந்து ஜூனியர் விகடன் இதழில் வந்து வந்தது. இவர்களுடைய இந்த திரைப்படத்தினுடைய வசூல் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனாலேயே விஜய் அவர்கள் வாய் திறக்காம இருக்கிறாரு அப்படிங்கறத வந்து அந்த செய்தி வந்து சொல்லுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகத்துக்கு போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்து உலாவிக் கொண்டிருந்தது. ஆனா அதிகாரப்பூர்வமான எந்த விதமான செய்தியும் தமிழக அரசாங்கத்தினுடைய வாயிலிருந்து, விஜய் அவர்களுடைய வாயிலிருந்து வரல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வேளாண் துறை அமைச்சராக இருந்த வினோத் அவர்கள் சொன்னாரு, தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார், ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொள்றதுக்காக அவர் போகிறார் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லும் போது அடுத்த நாளை பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அது அவர் சொல்ல மாட்டாரு, முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து இதை தெரிவிப்பாரு, கர்நாடகத்துக்கு போறதா இருந்தா அவர் தெரிவிப்பாரு அப்படிங்கிறத வந்து சொன்னாரு. அரசு அதை தெரிவிக்கும் அப்படிங்கிறத சொன்னாரு. ஆனா இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் விஜய் அவர்கள் கர்நாடகத்துக்கு போகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகல, அதிகாரப்பூர்வமாக வெளியாகல, பரவலாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கிட்ட தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் பேசியதாக டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து பேசினாரு. முதலமைச்சர் விஜய் அவர்களை நான் இங்க அழைச்சேன், அவர் இங்க வரட்டும், வந்து எங்களுடைய இந்த நீர்பிடிப்பு பகுதிகள் எவ்வளவு வறட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அவர் பார்க்கட்டும், அதற்காக ஒரு ஹெலிகாப்டரை வந்து நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொன்னார். இதை கடுமையாக இங்க இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. அதாவது அங்க போய் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களை பார்க்கறது பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொன்னா கூட ஹெலிகாப்டரை ஏற்பாடு பண்ணி தாரோம், நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய வறட்சியை பாருங்க, மேகதாது அணை எங்க நாங்க கெட்ட போறோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார், வெளிப்படையாக வந்து சொன்னார். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பேச்சுவார்த்தை அப்படிங்கிற பேருக்கே இடம் இல்லை, அவர் வந்து பார்த்துட்டு போட்டும் அப்படிங்கிறது தான் தெளிவாக வெளிப்படையாக டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து சொன்னார். அப்போ கர்நாடகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நீர் தராமல் இருப்பதற்கு, அதுபோல இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு அவர்கள் என்னென்ன முயற்சிகளை செய்யணுமோ அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அரசியல் நமக்கு தெரியும். கர்நாடகத்தில் தொடர்ந்து வரக்கூடிய எலெக்ஷன்களில் வந்து அவர்கள் கோலோச்ச வேண்டும் என்றால், அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு பெற வேண்டும் என்றால் சென்சிட்டிவான உணர்வுபூர்வமான இந்த விஷயத்தை தான் முதல்ல வந்து கை வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் டி.கே. சிவகுமாரும் கையில் எடுத்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 3ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்க போவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து டி.கே. சிவகுமார் கர்நாடகத்தில் வந்து போடுறார். அதாவது நீரை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநிலம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அவர்களுடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் பிரதிநிதிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வலிமையாக பறைசாற்றக்கூடிய, ஒன்றிய அரசிற்கு வலியுறுத்தக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள் எதுவும் நடக்கவில்லை.
இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. அப்படிங்கிற போதும் எதற்கும் அசைந்து கொடுக்காமல் விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில இன்று ஒரு அதிகாரிகள் அமைச்சர்கள் மட்டத்திலான ஒரு கூட்டத்தை போட்டிருக்கிறாரு. கர்நாடகத்துக்கு செல்வதற்கான படை தயாராகி விட்டது அப்படிங்கிற கணக்குல எல்லாம் ஊடகங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு காலம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அதாவது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மெட்ரோல போய் ஆய்வு பண்ணாரு. அவர் கோட்டு போட்டுட்டு வர்றது, அவர் கெத்தா நடந்து வராரு அப்படிங்கிற செய்திகள் தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுபோல செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவரை கைது செய்வதற்கான முனைப்பை எந்த அளவுக்கு தீவிரமாக தமிழக அரசு தாவைக்க அரசு காட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தீவிரத்தை எல்லாம் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சிக்கலான விஷயங்களுக்கும் விஜய் அவர்கள் காட்டவில்லை. ஏதாவது ஒன்றை வெளிப்படையாக பேசி இல்லைன்னா ஏதாவது ரீல்ஸ் போட்டு இந்த ஆட்சியை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய வேலையை இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கவனத்தை திருப்பக்கூடிய வேலையை தான் தொடர்ந்து விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஒன்னாகத்தான் நம்ம இதையும் எடுக்க வேண்டியதாக இருக்கு. உண்மையிலேயே கர்நாடகத்திற்கு விஜய் அவர்கள் செல்வதற்கு முடிவு செய்திருந்தாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வி. எந்த நேரம் வேண்டுமானாலும் இது ரத்து ஆகலாம். அதனால தான் அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு இதுவரைக்குமே கர்நாடகத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செல்வார் அப்படிங்கிறத அறிவிக்கல. எல்லாருமே ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன, சொல்லப்படுகின்றன. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அழைத்திருக்கிறார். கர்நாடகத்தில் கெத்தா போய் எம்ஜிஆர் மாதிரி இவர் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார், நீரை எப்படியாவது கொண்டு வந்து விடுவார். இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனா யாரு வாயை திறக்கணுமோ அவங்க வாயை திறக்கவில்லை. இதற்கு முன்னால இப்படிப்பட்ட சிக்கல்கள் நேரும்போது, நெருக்கடிகள் வரும்போது இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு, அந்த துறை சார்ந்த அமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு. அவங்க அதிரடியான சில முடிவுகளை எடுப்பாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாங்க, தங்களுடைய நிலைப்பாடு என்ன, மத்திய அரசாங்கத்திற்கு எந்த மாதிரியான வலியுறுத்தல்களை நாங்க பண்ணியிருக்கோம், எப்படிப்பட்ட அழுத்தங்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாங்க. இந்த மக்களுடைய பிரச்சனை அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டும். அதாவது கர்நாடகம் நீர் கொடுக்காது அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்க ஒரு பிரஷர் இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணி எல்லாவற்றையும் மத்திய அரசாங்கத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில தமிழகத்துல இதை பற்றி எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அப்போ சமாதானமாகத்தானே இருக்கு, எந்த விதமான சிக்கலும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அணக்கம் இல்லாத சூழ்நிலை தான் இப்போது தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வரக்கூடிய 3ஆம் தேதி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது. விவசாய அமைப்புகளோடு சேர்ந்து இந்த மாதிரியான ஏதாவது நடந்தாதான் இங்க இருக்கக்கூடிய குரல் வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இப்போது நிலவி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த மக்கள் நிச்சயமாக தமிழக அரசாங்கம் ஒரு முன்னெடுப்பை செய்தால், தமிழகத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத ஒன்றிய அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தினால் அதில் விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி ஈடுபடுவதற்கு தயாராகத்தான் இருப்பாங்க. எப்படி இவங்க பார்க்குறாங்கன்னு சொன்னால், இங்கே ஒரு போராட்டம் நடந்து விடக்கூடாது, விவசாயிகள் போராடும் போது அதை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், திமுக எதிர்க்கட்சிகள் பின்னால் இருந்து அவர்களை அழுத்தி இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்த செய்கிறது, இதற்கு பின்னால திமுகவினுடைய சதி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. உண்மையிலே இதனுடைய பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனையுடைய ஆழம் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே இல்லைன்னா அதை புறக்கணித்து விட்டு தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகவும் நுட்பமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. டி.கே. சிவகுமார் அவர்கள் ஏன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாருன்னா, விமான நிலையத்திலிருந்தே முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியேறாத அளவிற்கு ஒரு முற்றுகையை கர்நாடக மக்கள் எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லித்தான் இந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாள்லையும்
பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்நாடகத்தில் வந்து ஒரு பந்த் நடந்து கொண்டிருக்கிறது, வேலை நிறுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ கர்நாடகா வந்து நீர் தராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பசியோடு இருக்கின்ற, நீர் ஆதாரம் இல்லாமல் இருக்கின்ற, வயல்வெளிகள் எல்லாம் சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அணக்கம் நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. வரக்கூடிய நாட்களில் இது தொடர்பாக என்னென்ன விஷயங்களை தமிழக அரசு முன்னெடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம், இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.